Very good morning students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School YouTube channel. Let's continue the second topic of plant anatomy. It present of the secondary growth. First of all, the example of stem and then root of higher plant, I mean DICOT plant. இப்போ நம்ம மட்டன் ஸ்டால் சிக்கன் ஸ்டால்லாம் போயிருப்போம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் பார்ட் வுட்டு, ஒரு பெரிய மரத்தை வெட்டி அந்த மரத்தோட பாகத்தை, அந்த சென்ட்ரல் ஸ்டெம் போர்ஷனை எடுத்து இப்படி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ரீஜனில் நல்லா டார்க்காக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய லேயர் ஒரு 4 or 5 லைன்ஸ் அப்படி இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய லேயர் லைட் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம் போர்ஷனோட க்ரீத்தை குறிக்குது. அதாவது அகலம், இவ்வளோ பெரிய அகலமான ஒரு கட்டையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் த திக்னஸ், பிளான்ட்டோட அந்த டென்சிட்டி, அந்த திக்னஸ் அதிகரிக்கிறதுக்கு செகண்டரி க்ரோத் அப்படின்றது தான் காரணமாக இருக்கும். அதாவது செல் டிவிஷன், மைட்டாசிஸ் செல் டிவிஷன் வில் அக்கர்ஸ் இன் எ பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஏன்னா பாடி செல்கள் எல்லாமே மைட்டாசிஸ் செல் டிவிஷன் தான் இருக்குது. ஒரு பிளான்ட்டு நீளமாக க்ரோத் ஆகிறதுக்கும் தே அக்கர்ஸ் இன் எ லாங்கிடியூடினல் அண்ட் தென் the width of the plant to include the cell division of same mitosis. So last class la நம்ம ஃபுல்லா outternal part and then internal part of anatomy பத்தி பார்த்தோம். தென் இப்போ செகண்டரி growth, எப்படி ஒரு பிளான்ட் வந்து திக்னஸ் அதிகரிக்குது, சின்ன ஒரு குச்சியாக வச்சது ஒரு பெரிய பலகை அளவுக்கு எப்படி பெருசாக இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தான் செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணியாச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம செகண்டரி க்ரோத்துக்கு போயிடலாம். We have studied in previous chapter the primary, internal and external structure of the monocot and dicot root, stem and leaf பார்த்தோம். Now there are a difference between grass stem and then neem stem. ஒரு சின்ன புல்லோட தண்டுக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய கட்டைத்தன்மை வாய்ந்த மரம், ஃபார் எக்ஸாம்பிள் வேப்ப மரத்தோட ஸ்டெம்முக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு சொன்னது ஃபுல்லி வெரி சாஃப்ட்னஸ், செகண்ட் சொன்ன நீம் வந்து ஹார்டாக இருக்கும் அண்ட் தென் உட்டி பிளான்ட்டாக இருக்கும். ஏன் இவ்வளோ வேறுபாடு ரெண்டுக்கும் அப்படின்னு பார்த்தா, தே ப்ரெசன்ஸ் இன் ஏ செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத் வில் அக்கர்ஸ் இன் ஏ டைகாட் ஸ்டெம் பட் தே ஆப்சன் இன் மோனோகாட் ஸ்டெம். For example, the hardness wood of dicot stem in conifers, ஜிம்னோஸ்பர்மில் இருக்கக்கூடிய கோனிஃபர்ஸே ரொம்ப அதிகமான கட்டைத்தன்மை வாய்ந்தது, அதோட ஸ்டெம்மும் அதோட ரூட் போர்ஷனும். மோனோகாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ், புல் வகைகளில் தே வெரி இன் சாஃப்ட். த இன்க்ரீஸ் இன் கிரித், அதாவது ஒரு பிளான்ட்டோட அகலம் அதிகரிக்க காரணமான வளர்ச்சியை தான், நம்ம க்ரோத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். த இன்க்ரீஸ் இன் கிரித் இஸ் கால்டு செகண்டரி க்ரோத் ஆர் க்ரோத் இன் கிரித். And we shall be the last detail secondary growth in internal structure. Now we are going to secondary growth of this stem and then root. We will discuss about this chapter. The plant organ organization from the apical meristem. Last class I mean first anatomy நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட சொல்லியிருப்போம். இந்த டயக்ராம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம எபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம், இந்த இடத்த இன்டர்காலரி மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். ஒரு பிளான்ட்டோட சூட் சிஸ்டமை இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது 3ஆக டிவைட் பண்ணுறோம். The apical meristem will responsible for the increase in length of the plant. For example, the apical meristem intrically lateral divide பண்ணியிருப்போம்ல, அதில் பார்த்தோம் அப்படின்னா ரிப் மெரிஸ்டம், மாஸ் மெரிஸ்டம்னு படிச்சிருப்பீங்க. அடுத்து ப்ரோட்டோட்டோம், ப்ரோகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம். ஸோ இதெல்லாம் இந்த பார்ட்டோரிய எக்ஸாம்பிள். ஸோ எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றது தி இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த என்டையர் பிளான்ட். அது செகண்டாக இருக்கக்கூடியது இன்டர் கேலரி, ரெண்டுத்துக்கும் கேப்பில் இருக்கனால, அதுக்கு இடையில் இருக்கனால அதுக்கு பேர் இன்டர் கேலரி, இடை ஆக்கு திசுக்கள்னு சொல்லுவோம். தே இன்க்ரீஸ் இன் ஏ இன்டர்னோடல் எலாங்கேஷன், ஒரு கணுவுக்கும்
இன்னொரு கணுவுக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இன்டர்கேலரி அண்ட் ஆல்சோ த ஹெல்ப் ஆஃப் த லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் ஆஃப் த என்டையர் பிளான்ட். The last one lateral meristem only for the thickness of the plant, I mean width of the plant. பிளான்ட்டோட எண்ணிக்கை அதிகரிக்க காரணமாக இருக்கக்கூடிய செல் டிவிஷனை லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த மெரிஸ்டம் தேர் ஆர் ஏ செகண்டரி க்ரோத் வில் அக்கர்ஸ் இன் ஏ ரெஸ்பான்சிபிள் வாஸ்குலார் கேம்பியம் அண்ட் தென் கார்க் கேம்பியம் சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளான்ட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது லாங்கிடியூடினல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஸ்டார்ட் ஃப்ரம் த எபிக்கல் மெரிஸ்டம் during the length of the period they width and then increase of length and then width. The root and stem grow length with the help of the apical meristem. This is called primary growth, also known as a longitudinal growth. Apical meristem வளரக்கூடிய அந்த பார்ட்டை primary growthனு சொல்லுவோம். longitudinal நீள்போக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். primary growthக்கு இன்னொரு பேர் நீள்போக்கு வளர்ச்சி. The gymnosperm and monocot, most of the angiosperm and some of the monocot, they show an increase in thickness of the stem and then root by means of secondary growth or latitudinal axis. அதாவது ஆஞ்சியோஸ்போம்லையும் நிறைய ஆஞ்சியோஸ்போம்லையும் ஒரு சில ஜிம்னோஸ்போம் செடியிலையும் மோனோகாட்லையும் வேரும் அதோட ஸ்டெம் போர்ஷனில் அதோட அகலம் அதிகரிக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ லேட்டிடியூடினல் க்ரோத், அதாவது அகலப்போக்கு வளர்ச்சி. இப்படி வளர்ந்தால் அதுக்கு பேர் லாங்கிடியூடினல். இந்த மாதிரி கிரீத்தானா அதுக்கு பேர் latitudinal அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் த DICOT and then gymnosperm plant, they will occur in a two lateral meristem of secondary growth. One is a vascular cambium, another one is a cork cambium. கார்க் கேம்பியமும் வாஸ்குலார் கேம்பியம் தான் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு சின்ன செடியை வைப்போம், வச்ச உடனே அது நல்லா ஒரு விதையை போட்டோடனே அது சின்ன ஒரு நாற்று மாதிரி வருது. அதுக்கப்புறமேட்டுக்கு சின்ன சின்ன கிளைகள் இலைகள் என்னோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்புறம் ஒவ்வொரு பிரான்ச்சஸாக கிளைகள் உருவாகும். ஒரு ஷார்டன் பீரியடில் தே ஹாவ் ஏ லார்ஜ் பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ, அந்த ட்ரீயில் நிறைய பிரான்ச்சஸ் உருவாயிடும். ஸோ இது நல்ல க்ரோத்தான ஒரு ப்ரைமரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் ப்ரைமரி க்ரோத் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பூ மொக்கு வெடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பூ வைக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் இந்த ரீப்ரொடக்டிவ் க்ரோத் முடிஞ்சோடனே இலைத்தலைகள்லாம் கீழே கொட்டிடும். சம்டைம்ஸ் வெறும் மொட்டை மரமாக கூட இருக்கும், அதிக அளவு இலைகள் இருக்காது. மறுபடியும் இலைத்தலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொட்டிட்டு மொட்டை மரமாக நிற்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட ஆரம்பிக்கும். இந்த இன்பிட்வீன் கேப்பை இட் இஸ் ஏ சோவிங் ஆஃப் செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கண் கூட பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தலை துளிர்ச்சி வருதில்ல, துளிர் எடுத்து அதுக்கப்புறம் இலைகள் வரும். இதுதான் ஆனுவல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெனி இயர்ஸ் அப்படின்னா பெரனியல், பல்லாண்டு வாழக்கூடிய செடிகள். ஒரு ஆண்டு ஃபுல்லாக வாழ்க்கையை முடிச்சுக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இலைத்தலைகள்லாம் கூட்டிடும். ஏன்னா பூக்காயெல்லாம் நம்ம கொடுத்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ, அதெல்லாம் பூக்காயெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இலைத்தலைகள்லாம் கீழே கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொட்ட ஆரம்பிச்சுன்னு அடுத்துக்க ஆரம்பிக்கும். இது வெளியில் பார்த்தோன்னே செய்யக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். இது செகண்டரி க்ரோத்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்னலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும்ல. வெளியிலேயே இலைத்தலைகள்லாம் கொட்டிட்டு மறுபடி துளிர்விட்டு அடுத்த மறுபடி பழங்கள் காயல் குடிக்கும், மறுபடியும் கீழே கொட்டும். அதனால தான் பல்லாண்டு வாழக்கூடிய செடிகள் பெரனியல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பார்ட்டு. இன்டர்னல் பார்ட்டில் கண்டிப்பாக செல்களில் வேறுபாடு காணப்படும். ஓகேவா? இதுதான் நம்ம ரெண்டு செல்கள் இதுக்கு மெயினாக ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஒரு பிளான்ட்டு நல்லா வித்து அகலமாக அதிகரிக்கிறதுக்கு ரெண்டு பார்ட் ரொம்ப அதிகமான ஒரு அதோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். அது எந்த ஒர்க் அப்படின்னா தே ஃபார்ம் ஏ வாஸ்குலார் கேம்பியம் அண்ட் தென் கார்க் கேம்பியம். த வாஸ்குலார் கேம்பியம் இஸ் த லேட்ரல் மெரிஸ்டம் தட் ப்ரொடியூஸ் த செகண்டரி வாஸ்குலார் டிஷ்யூ, செகண்டரி சைலம் அண்ட் தென் செகண்டரி ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் செகண்டரி பிரைமரி அப்படின்னா ஃபஸ்ட் ஃபார்ம்டு சைலம் புரோட்டோசைலம், செகண்ட் ஃபார்ம்டு சைலத்தை மெட்டாசைலம்னு சொல்லுவாங்க. அப்போ நுனிக்குழந்து இருக்கும்போதே உருவாகக்கூடிய சைலம் பிரைமரி சைலம், அதுதான் புரோட்டோசைலம் மெட்டாசைலமாக டிவைட் ஆகுது. இந்த நுனிக்குழந்தான போய் செகண்ட் வரக்கூடிய சைலத்தை செகண்டரி சைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆல்சோ கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இது ஃபார்ம் ஆகுது, இந்த வாஸ்குலார் கேம்பியம் கார்க் கேம்பியம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கேம்பியம்னா நமக்கு தெரியும் சைலம் கண்டக்ட் த வாட்டர், ஃப்ளோயம் கண்டக்ட் த ஃபுட் மெட்டீரியல், பட் த கேம்பியம் டு இனிஷியேட் ஆஃப் சைலம் அண்ட் தென் ஃப்ளோயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வாஸ்குலார் கேம்பியம். வாஸ்குலார் அப்படின்னா நமக்கு தெரியும்
முடியும். இட் இஸ் எ பண்டில் கேப்பு. இதில் சைலம் அண்ட் ஃப்ளோயம் 2 பேர் இருப்பாங்க. இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய செல்களை தான் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையே இருக்கக்கூடிய கேம்பியத்தை நம்ம வந்து fascicular கேம்பியம் அல்லது intrafascicular கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம் எப்படி தோன்றுச்சு, எந்த செல்கள் டிவிஷனால் தோன்றுச்சு அப்படின்னா இட் இஸ் ஏ செகண்டரி growth. செகண்டரி growthோட ஸ்டார்டிங் தான் வாஸ்குலர் கேம்பியத்தோட செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்டைப் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் பிலீவ்டு ஆரிஜினேட் ஃப்ரம் த ப்ரொகேம்பியம். இது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா இது ப்ரொகேம்பியத்துலேருந்து உருவாச்சு. ப்ரோகேம்பியம் அப்படிங்கிறது என்ன, ஏற்கனவே நம்ம மெரிஸ்டத்தில் பார்த்தோம். புரோட்டோட்டோம், ப்ரொகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம். த ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் லெசன், இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்காலியல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம் பார்த்தோம். ரிப் மெரிஸ்டம், மார்ஸ் மெரிஸ்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் புரோட்டோட்டோம், ப்ரொகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம்னு பார்த்தோம். புரோட்டோட்டோம் அப்படிங்கிறது எபிடெர்மிஸை உருவாக்கக்கூடிய மெரிஸ்டம் செல்லை தான் நம்ம புரோட்டோட்டோம்னு சொல்லுவோம். சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த செல்களை, மெரிஸ்டம் செல்களை ப்ரொகேம்பியம்னு சொல்லுவோம். எபிடெர்மிஸையும் சைலம் ஃப்ளோயை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செல்களையும் உருவாக்கக்கூடிய செல்களை கிரவுண்ட் மெரிஸ்டம் ஆர் ஃபண்டமெண்டல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். அப்போ ப்ரொகேம்பியத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சைலம் ஃப்ளோயம் ஏற்கனவே உருவாகிருக்கும். ஸோ அந்த இன்பிட்வீன் கேப் சைலம் அண்ட் ஃப்ளோயத்தில் இப்போ வாஸ்குலர் பண்டில்னு வச்சுக்கோங்க. வாஸ்குலர் பண்டிங்கிறது பண்டிலாக இருக்கும். ஒரு 5-6 பண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி வாஸ்குலர் பண்டில் இருக்குது. ஸோ இதில் சைலம் அண்ட் ஃப்ளோயம் சேர்ந்தது வாஸ்குலர் பண்டில். இன்பிட்வீன் கேப்பில் கேம்பியம் இருக்கிறது. நம்ம என்ன ஃபேசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேசிகுலார் கேம்பியம் ஆர் இன்ட்ராஃபேசிகுலார் கேம்பியம். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக வாஸ்குலர் பண்டிலுக்கு வெளியே பித்து கார்டெக்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்களோட ஆக்டிவேஷனில் நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செல்களில் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் திஸ் லேயர் தே மேட் அப் ஆஃப் எ parenchymatous cell. Initially in this parenchymatous cell to divided into the de-differentiation event. டிஃப்ரென்ஷியேஷன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரு அப்படின்றது எம்ப்ரியோங்கிறது உருவாகும். இந்த எம்ப்ரியோலேருந்து ஏகப்பட்ட செல் டிவிஷன் நடக்கும். ஒரு செல் 2 செல்லாக மாறும், 2 செல் 4 செல்லாக மாறும், ஒவ்வொரு செல்லும் 2 செல்லாக மாறிக்கிட்டே வரும். ஸோ டு ஃபார்ம் த என்டையர் திஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதில் வரக்கூடிய மெரிஸ்டம் செல்லு டிஃப்ரெண்ட் ஆகி ரெகுலராக மெரிஸ்டம் செல்லை அட்டன் பண்ணிகிட்டே வரும். இன் ஷார்ட் டைம் ஏதோ ஒரு பீரியடில் இந்த மெரிஸ்டம் செல் தே ஸ்டாப் டிவைடிங், அதோட டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடுது. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னவா மாறும் அப்படின்னா மெரிஸ்டம் செல்லு பெர்மனன்ட் செல்லாக மாறும். ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் ஏ டிஃப்ரென்ஷியேஷன். ஆஃப்டர் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அப்படியே செல் டிவிஷன் அட்டன் பண்ணாமல் இருந்த செல்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்மனன்ட் செல்கள். இந்த பெர்மனன்ட் செல்கள் மறுபடியும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மெரிஸ்டம் செல்லாக மாறும். அதனால தான் உன்னோட புக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், மெரிஸ்டம் அப்படின்றது தன்னோட பவரை இழந்துச்சுன்னா பெர்மனன்ட் செல்லாக மாறும். இன் திஸ் பவர் தே பெர்மனெண்ட்லி ஆர் த டெம்பரவரிலி. அது சப்போஸ் வந்து பெர்மனண்ட்டாகவே அது அப்படி இருக்கலாம், கொஞ்ச நாள் மட்டும் அது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா செல் டிவிஷன் அட்டன் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு செல் டிவிஷனை அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். வேறுபாடு அடைந்தது. இப்போ வந்து வேறுபாடு தெரிதல். அது அதோட ஒர்க்கை ரெகுலராக ஸ்கூல் வராமையே இருக்கும், ஸ்கூல் வர ஆரம்பிக்கும், ரெகுலராக ஸ்கூல் வரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ படிக்கிற பையனாக மாறிட்டான் போல இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஏ டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனோட ஆக்டிவேஷனில் இன் திஸ் பேரன்கைமா டு ஃபார்ம் த செல் டிவிஷனை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இனிஷியல் ஆகக்கூடிய செல்களை தான் நம்ம கேம்பியம்னு சொல்லுவோம். விச் டைப் ஆஃப் கேம்பியம் ஆர் இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம். 2 சைலத்துக்கு ஃப்ளோயத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய கேம்பியத்தை இன்ட்ராஃபேசிகுலார் கேம்பியம்னு சொல்லுவோம். இன்ட்ராஃபேசிகுலாருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ, இன்ட்ரா எக்ஸ்ட்ரா. அப்போ இன்ட்ராஃபேசிகுலாருக்கு இன்னொரு பேர் ஃபேசிகுலார் கேம்பியம், கற்றை கேம்பியம். ஏன்னா வாஸ்குலர் பண்டிங்கிறது கற்றையெல்லாம் இருக்குது, அந்த பண்டிலுக்குள்ளே இருக்கனால அதுக்கு பேர் கற்றை கேம்பியம். கற்றைக்கு இடையே இருக்கனால இதுக்கு பேர் கற்றை இடை கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் ஏ இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் வாஸ்குலர் பண்டிலில் கேம்பியம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ட்ராவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ, ஃபேசிகுலார் கேம்பியம். ஏன்னா அடிக்கடி கேட்பான், எனக்கு இது தெரியலன்னு யாருமே சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் கற்றை இடை கேம்பியம்.
between two vascular bundles the cambium will be arises. It is a interfascicular cambium. இதை நம்ம interfascicular அப்படி cambium சொல்லுவோம். இப்போ வாஸ்குலர் இல்லக்கூடிய கேம்பியமும் இன்டர்ஃபாசிகுலர் இல்லக்கூடிய கேம்பியமும் சேர்ந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கா. இந்த ரிங்கை தான் நம்ம என்ன ரிங்னு சொல்லுவோம், வாஸ்குலர் கேம்பியல் ரிங். இன் திஸ் போத் interfascicular cambium and then intrafascicular cambium to form the ring-like outgrowth. In this ring-like outgrowth through called a vascular cambial ring அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, intrafascicular சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய கேம்பியத்தை intrafascicular cambiumனு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் fascicular cambium. சரி, ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கும் இடையே இருக்கக்கூடிய கேம்பியத்தை interfascicular cambiumனு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு கேம்பியத்துக்கும் இடையே டிஃப்ரென்ஷியேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம் இட் ப்ரெசன்ட் இன் ஏ வாஸ்குலர் பண்டில். அவங்களுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்க இந்த ரவுண்டுக்குள்ளேயே சைலத்துக்கு ஃப்ளோயத்துக்கும் இடையே கூடிய கேம்பியத்தை இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம் சொல்லுவோம். ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கும் இடையே இருக்கக்கூடிய கேம்பியத்தை நம்ம இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டில். இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, இந்த கேம்பியம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா தே ஆரிஜினேட் ஃப்ரம் த ப்ரகேம்பியம். இட் ஆரிஜினேட் ஃப்ரம் த மெடுலரி ரே. ஏன்னா இடத்துல மெடுலாக தான் இருக்குது, மெடுலரி ரேயில் இருக்கக்கூடிய பேரன்கேமா செல்கள்லேருந்து உருவாகுது. இனிஷியலி இட் இஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த பிரைமரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தே பிலாங்கிங் டு த பார்ட் ஆஃப் செகண்டரி மெரிஸ்டம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆரிஜின் ஆகுது, ஓகேவா? ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு ஆரிஜின் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கனைசேஷன், அதோட அமைப்பிடம் அல்லது தோற்றுவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன். த செல் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் do not fit in unusual description of meristem which have isodiametric cells. அதாவது வாஸ்குலர் கேம்பியத்தில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம் செல்கள் எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்குலர் கேம்பியத்தில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து மெரிஸ்டம் செல்களை அது ஜென்ரலாக பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மெரிஸ்டம் செல்கள் வந்து சேம் ஐசோடயாமெட்ரிக் இன் பொசிஷன், மோர் நம்பர் ஆஃப் சைட்டோபிளாசம் அண்ட் தென் லார்ஜ் நியூக்ளியஸ் கொண்டிருக்கும். என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா டார்க் சைட்டோபிளாசம் இருக்கும், தென் பெரிய லார்ஜ் சைஸ் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், தென் அது வந்து ஐசோடயாமெட்ரிக் இன் பொசிஷனில் இருக்கும். இது வந்து வாஸ்குலர் கேம்பிய ஜென்ரல் மெரிஸ்டம் செல்ஸ். பட் வாஸ்குலர் கேம்பிய செல்கள் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் ஃபில் பண்ணக்கூடிய வேக்யூல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் தான் காணப்படும். ஸோ இந்த வாஸ்குலர் கேம்பியம் இரண்டு வகையான செல் டிவிஷனை அட்டன் பண்ணும். ஒன்று ஃபியூசிஃபார்ம் இனிஷியல், அனதர் ஒன் இஸ் எ ரே இனிஷியல். இந்த பிக்சர்லேயே கொடுத்துருப்பான் பாருங்கள். ரே வளர்ச்சி அப்படின்றது குறுக்க குறுக்க பகுப்பாயிட்டுருக்கும். ஃபியூசிஃபார்ம் அப்படிங்கிறது தேர் ஆர் ஏ லாங்கிடியூடினல் இன் டைரக்ஷன், லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதுதான் கதிர்கோள் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல் டிவிஷனை நம்ம இந்த கேம்பியம் வளர்ச்சியை நம்ம வந்து கதிர்கோள் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்குலர் கேம்பியன் ரிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல், ரெண்டு விதமான இனிஷியல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். இதில் நல்ல பிங்க் கலர் நம்ம கொடுத்துருப்போம்ல, அதுதான் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஆரஞ்சு கலரில் ரவுண்ட் பாக்ஸ் மாதிரி அடுத்தடுத்த லைனில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் நேராக நீண்டுக்கிட்டே போச்சு அப்படின்னா ஃபியூசிஃபார்ம். ரெண்டு பேர்த்தா மூணு பேர்த்தா அரேஞ்ச் பண்ணி லாங் டியூடினல் ஆக்ஷன் போகிறது ரே இனிஷியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். There will be a very elongated cells. They give rise to a longitudinal axis or the axial system of the entire wood. For example, it present in a to form, அதாவது ஒரு செல் டிவிஷன் அட்டன் பண்ணி செகண்டரி சைலத்தை ஃபார்ம் பண்ணும். செகண்டரி சைலம்னா ட்ரக்கீடு, வெசலு, சைலம் ஃபைபர், சைலம் பேரன்கேமா இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரக்கியா அப்படின்றதுல வந்து ட்ரக்கியரி எலமெண்ட் இருப்பாங்க, ஃபைபர் இருப்பாங்க, சைலம் பேரன்கேமா ப்ரெசண்ட்டாக இருக்கும். சப்போஸ் சீவ் டியூபாக இருந்துச்சுன்னா சீவ் டியூபு, கம்பானியன் செல்லு, ஃப்ளோயம் ஃபைபர்ஸு, ஃப்ளோயம் பேரன்கேமா, இது எல்லாமே அந்த செல் டிவிஷனில் நடைபெறும். First of all, based on the arrangement of fusiform initial, there are two types of vascular organization. One is a ray initial, another one is a fusiform initial. The fusiform initial அப்படிங்கிறது
arranged longitudinal and then horizontal trace, அதாவது நீளமாக போச்சுன்னா அதுக்கு பேர் fusiform initial. அதே வந்து இப்படி செல்கள் வந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த செல்களை நம்ம ரே இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். புக்கில் ரேங்கிறது ஆரஞ்சு கலரில், ஃபியூசிஃபார்ம் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும். The fusiform initial are arranged in horizontal trace with the end of cell of one tier appearing as approximately same level seen in tangential longitudinal section TLS அப்படின்னு சொல்லுவாங்க. Storied, stratified அப்படின்னு சொல்லுவோம். It is the character of the short fusiform initial அப்படின்னு சொல்லுவாங்க. Another plantல there will be a ரே இனிஷியல், அடுத்து வரக்கூடியது வந்து ரே இனிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அடுக்கு கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பியத்தை அடுக்கு கேம்பியம். அடுத்து வரக்கூடியது வந்து ரெண்டு வகையான கேம்பியம் இனிஷியல் ஃபார்ம் ஆகுது. ஒன்று அடுக்கே இல்லாமல் பிங்க் கலரில் இருக்க பாருங்கள், வரிசையாக இருக்கும். இதுதான் நம்ம அடுக்கு கேம்பியம், ஸ்டோரிட் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஒவ்வொன்றும் அதோட டிப்பில் டஸ் நாட் யுனைட்டட் டு த ஒன் செல் டு அனதர் செல்ஸ். இது நீண்டு காணப்படாது, ஒரு வரிசையில் இருக்காது, ஒன்று கசகசன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டிப் ரீஜியனில் இருந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம நான் ஸ்டோரிடு கேம்பியம், அடுக்குரா கேம்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் வச்சுருந்துச்சுன்னா திஸ் இஸ் எ ஸ்டோரிடு கேம்பியம். டஸ் நாட் யுனைட்டட், தே வில் பி எ க்ரௌட்லி லைக் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் எ நான் ஸ்டோரிடு கேம்பியம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிப்போம். இந்த பிங்க் கலரில் பாருங்கள், ஒன்றோட ஒன்று லிங்காக இருக்குது. ஆனால் ஃபியூசிஃபார்ம் இனிஷியலில் ரே இனிஷியலில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நாட் யுனைட்டட் ஃப்ரம் அபவுட் டு த டிப். there will be non-storied cambium அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிப்போம். திஸ் இஸ் எ செல் டைப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரே தோற்றுவிகள், ரே இனிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு குச்சியை நீராக நிற்க வச்சோம்னா அதுக்கு பேர் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். அதே குச்சியை படுக்க போட்டோம்னா அதுக்கு பேர் ரே இனிஷியல். திஸ் இஸ் எ ஹரிஜாண்டல் elongated cells. So they give rise to a ray cell to form the element of radial system in secondary growth of the entire plant system. They produced xylem and then phloem. xylத்தையும் phloயத்தையும் உருவாகக்கூடியது ரே இனிஷியல். செகண்டரி க்ரோத்தில் ரே இனிஷியல் நடந்தால் சைலரையும் ஃப்ளோயம் உருவாகும். அது என்ன ஹரிசாண்டல், ஒரு குச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது லென்த்தாக செல் டிவிஷன் அட்டன் பண்ணிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். அதே அந்த குச்சி அப்படியே கீழே போட்டுறீங்க, அகலம் அதிகரிச்சுட்டு போச்சுன்னா அதை வந்து ரே இனிஷியல் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். வாஸ்குலர் கேம்பியம்னா என்னன்னு பார்த்துருப்போம். அதாவது இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம், இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம், இன்ட்ராக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு பேர் இருக்குது fascicular cambium. Both two cambium activities will form the vascular cambium. The vascular cambium activity பார்த்தோம். vascular cambium அப்படின்றது நமக்கு செல் டிவிஷன் மூலமாக தான் உருவாச்சு. செல் டிவிஷனை வந்து திசு கல்ச்சரில் மூணாக டிவைட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேஷன், டிடிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் தென் ரீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி 3 விதமான செல்கள் இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா எம்ப்ரியோவில் இருந்து எல்லா செல்களும் இனிஷியேட் ஆகி மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம், ஏன் மைட்டாசிஸ் சொல்கிறோம், மியாசிஸ் சொல்ல அப்படின்னா இட் வில் பி ஏ ஒன்லி ஃபார் பாடி செல்ஸ். பாடி செல்கள் பற்றி மட்டும் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனில் ஒரு மெரிஸ்டம் செல் ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டு பெர்மனன்ட் செல்லாக மாறுது டிஃப்ரென்ஷியேஷன். மேற்கொண்டு டிவிஷன் ஆகாத செல் மறுபடியும் டிவிஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி பண்ணுறது டிடிஃப்ரென்ஷியேஷன். டிடிஃப்ரென்ஷியேஷன் ஆன செல்கள் ஓகேவா, ஆணி ஞாபகம் வச்சுக்கோ, ஆணி நீ ஆ மறுபடியும் ஆடி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன், டிடிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன். மெரிஸ்டம்லேருந்து பெர்மனண்ட்டாக மாறுது எம்பி, பிஎம், மறுபடியும் எம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி மாறுச்சுன்னா அதுக்கு பேர் ரீடிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இந்த வாஸ்குலர் கேம்பியம், கார் கேம்பியம் இட் ப்ரொடியூஸ் ஆஃப் த டிடிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த செல். செல்கள் டிடிஃப்ரென்ஷியேஷன் ஆகி வரக்கூடியதுக்கு பேர் தான் நமக்கு வந்து செகண்டரி க்ரோத் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்குலர் கேம்பியம்னு என்னென்னு தெரிஞ்சா, இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியமும் ஃபாசிகுலர் கேம்பியமும் இட் லுக் லைக் ஏ ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். திஸ் ரிங் ஆர் ஏ வாஸ்குலர் கேம்பியல் ரிங். அதோட ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம். வாஸ்குலர் கேம்பியம் ரிங் அப்படின்றது நியூ செல்ஸ் போத் டுவர்ட்ஸ் இன்னர் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த என்டையர் செல். இப்போ நம்ம வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்ற டயக்ராமை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதாவது இந்த பக்கம் ஜைலம் பண்டில் லைனாக இருக்குது.
இந்த சைலத்துக்கும் இந்த பக்கம் சைலம் ஃப்ளோயம் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து கேம்பியம்னு சொல்லுவோம். இந்த கேம்பியத்தில் கூடிய இந்த சைடுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம். இது வந்து ரெண்டு சைலத்துக்கு ஃப்ளோயத்துக்கும் இடையே இருக்கிறது வந்து இன்ட்ராஃபேசிகுலார். இன்ட்ராவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் இருக்குது, ஃபேசிகுலார் கேம்பியம். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரெண்டு வாஸ்குலார் பட்டிலுக்கும் சென்டரில் இருக்கக்கூடியது இன்டர்ஃபேசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு ரிங் மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் வாஸ்குலார் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிங்கில் இந்த கேம்பியம் இந்த செல்கள் நம்ம ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்ம இதை வந்து கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய சம் பேரன்கேமேட்டஸ் செல் டு ஃபார்ம் த டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்டேட்டு. டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்டேட்டுக்கு போய் இன் அவுட்டர் சைடு வெளித்தோற்றத்தில் இந்த ரிங் மட்டும் இப்போ நான் போட்டுக்கிறேன். வெளித்தோற்றத்தில் செல்களை ப்ரொடக்ஷன் பண்ணும். அந்த செல்களுக்கு பேர் செகண்டரி ஃப்ளோயம். அதே கேம்பியம் இன்னர் சைடில் செல்களை ப்ரொடக்ஷன் பண்ணும். திஸ் இஸ் எ செகண்டரி ஃப்ளோயம். அவுட் சைட் தே ஃபார்ம் எ செகண்டரி phloem, inside they form a secondary xylem. So the vascular ring when active cut off new cells both towards the inner layer and then outer layer. The outer wall layer of the cell is a phloem, secondary phloem, and then inner wall layer there are a secondary xylem அப்படினு சொல்லுவாங்க. The cambium forms some narrow horizontal band of parenchyma cell. There are a ray initial. One is a ஃபிஷிஃபார்ம் ரே, அனதர் ஒன் இஸ் ஏ நேஃபிஃபார்ம் ரே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வாஸ்குலார் கேம்பியத்தோட ஆக்டிவிட்டீஸால் செகண்டரி ஃப்ளோயமும் அவுட் சைட் அண்ட் தென் இன்சைட் டு ஃபார்ம் த செகண்டரி ஜைலம் அப்படின்றது உருவாகுது. இந்த செகண்டரி ஜைலமும் செகண்டரி ஃப்ளோயம் ஒரு வாஸ்குலார் பட்டியில் உருவாகும் போது முன்னாடி இருக்கக்கூடிய பிரைமரி ஃப்ளோயமும் பிரைமரி தே வில் பி அ க்ரஸ்டு. என்ன ஆகும் அப்படின்னா க்ரஸ் ஆகும். க்ரஸ் ஆகிட்டு யுனைட்டட் அண்ட் கோஆகுலேட்டட் இன்டு எ செகண்டரி க்ரோத்து. செகண்டரி க்ரோத்தோட மிங்குல் ஆகிடும். ஆக மொத்தம் பெரிய மெச்சூர் பிளான்ட்டில் ஒரே ஒரு சைலம் ஒரே ஒரு என்டையர் ஃப்ளோயம் குரூப் மட்டும்தான் இருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்டரி ஜைலம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி ஜைலம் அப்படிங்கிறது ஜைலம் ஆர் இட் ப்ரெசன்ட் இன் எ வுட்டு. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வுட்டில் தான் அது ப்ரெசண்ட்டாக இருக்குது. செகண்டரி ஜைலம் அப்படின்றது வுட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ இது ஒரு செல் எடுத்துக்குவோம். செல்கள் வந்து நீட்டு வாக்கமாக வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ளோயம் கேம்பியம்னு சொல்லுவோம். கேம்பியத்தில் அவுட் சைடு வர்றதுக்கு பேர் ஃப்ளோயம்னு சொல்லியிருக்கோம். இன்சைடு வர்றதுக்கு பேர் தான் நம்ம சைலம்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பியத்தில் சென்ட்ரலில் கூடியது கேம்பியம், இங்கேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அவுட்டர் சைடு ஃபார்ம் ஆகக்கூடியது ஃப்ளோயம், அதுவே இன்சைடு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து சைலம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் சைலம் செகண்டரி சைலம். செகண்டரி சைலம்ங்கிறது எங்கேருந்து உருவாயிருச்சு? அதாவது கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய பேரன்கேமா ஆக்டிவேஷன் ஆகி அதில் இருக்கக்கூடிய கேம்பியத்தோட செயல்களால் அவுட் சைடு ஃப்ளோயமும் இன்சைடு சைலமும் உருவாகுது. அதில் இன்சைடில் இருக்கக்கூடிய சைலம் பாட்டு தான் பார்க்க போகிறோம். செகண்டரி சைலம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ வுட். இட் இஸ் ஃபார்ம்டு பை ரிலேட்டிவ்லி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த மெரிஸ்டம். த வாஸ்குலார் கேம்பியம் கன்சிஸ்டட் ஆஃப் எ வெர்டிக்கல் elongated and fusiform initial and then ray initial. ஃபிஷிஃபார்ம் இனிஷியல் அண்ட் தென் ரே இனிஷியல். அதாவது நீண்ட தோற்றுவிக்கும் அதுக்கப்புறம் ஹரிஜென்டலாக இருக்கக்கூடிய செல் டிவிஷனை நம்ம ஃபிஷிஃபார்ம் அண்ட் தென் ரே இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டூ யூ நோ கொஷின் பாருங்கள். சைலோட்டோமி. சைலோட்டோமிங் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டில் கட்டைத்தன்மை, கட்டை இருக்குல்ல மரக்கட்டைன்னு சொல்லுவோமே, அந்த மரக்கட்டையை நம்ம மைக்ராஸ்கோப்பில் பார்க்கும்போது அதில் கூடிய சின்ன சின்ன அந்த பார்ட்டிக்கலை உட்டன் பார்ட்டிக்கலை அந்த ஒவ்வொரு செக்ஷனை தான் நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடீஸ்க்கு பேர் தான் சைலோட்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோஸ்கோப் மூலமாக மரக்கட்டைகளை பற்றின ஸ்டடீஸ்க்கு பேர் தான் சைலோட்டோமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ வெர்டிக்கல் ஃபில் ட்ரக்கேரி எலமெண்ட். இந்த ஒவ்வொரு செல்களும் ட்ரக்கீடு, வெசல்ஸு, சைலம் ஃபைபர், சைலம் பேரன்கேமா இது எல்லாத்தையுமே நீள்வரிசையில் தோற்றுவிக்கும். அதை தான் ஃபிஷிஃபார்ம் இனிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி சைலம் அப்படிங்கிறது தே கிராடுவலி ஃப்ரம் ஸ்பீசஸ் டு ஸ்பீசஸ் தே வேரியேஷன் அண்ட் தென் ரிலேட்டிவ்லி டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்பீசஸ்க்கும் கண்டிப்பாக வேறு வேறு மாதிரி இருக்குது. இந்த செகண்டரி சைலத்தை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுவோம் மரக்கட்டைகளை. அந்த மரக்கட்டையில்
சைலம் குரூப்பில் இருக்கக்கூடிய ட்ரக்கீடு, வெசல்ஸு, சைலம் ஃபைபர், சைலம் பேரன்கிமா இதோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணி என்டையர் வுட் பிளான்ட் ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டு போரஸ் வுட் அண்ட் தென் ஹார்ட் வுட் அப்படின்னு டிவைட் பண்ணிப்போம். மரக்கட்டைகள் வந்து மரக்கட்டைகளில் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கும், அதில் சைலம் ஃப்ளோயம் மட்டும்தான் இருக்கும். செல் டிவிஷனை பேஸ் பண்ணி அதில் கூடிய சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் ஆக்டிவேஷனால் அதோட ஆக்டிவேஷன் பேஸ் பண்ணி the entirely wood further divided into porous wood and then hard wood அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் porous wood என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய டைகாட் பிளான்ட்டில், அதாவது நம்ம கூட தென்னை மரம், சின்ன சின்ன புற்கள் இவங்களை தவிர மற்ற எல்லா டைகாட் வுட்லேயும் the have a vessels, ஒவ்வொரு வெசல்ஸும் அதிகமான செல் இடைவெளிகள் கொண்டு காணப்படும். இதை போரஸ் வுட் ஆர் ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மோரஸ் ரூப்ரா. மோரஸ் ரூப்ரா அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டு. போரஸ் மோரஸ் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் நான் போரஸ் வுட்டு. மேக்ஸிமம் ஜிம்னோஸ்போம் பிளான்ட் த வுட்டி கண்டெயின் எ லேக் ஆஃப் வெசல்ஸ். வெசல்ஸ் அப்படிங்கிறது லியூமன், த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு மினரல்ஸ். வாட்டர் அண்ட் மினரல்ஸை கடத்தக்கூடிய அந்த லியூமனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெசல்ஸ் வந்து நான் போரஸ் வுட்டில் இந்த மாதிரி இருக்கும். போரஸ் வுட்டில் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இருந்தால் போரஸ் வுட்டு, இந்த அளவுக்கு ஸ்மால் சைஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நான் போரஸ் வுட்டு. எக்ஸாம்பிள் சாஃப்ட் வுட்டு, பைனஸ் இதுக்கு குட் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். போரஸ் வுட்டு அதுக்கு இன்னொரு பேர் ஹார்ட் வுட்டு, நான் போரஸ் வுட்டு சாஃப்ட் வுட்டு. போரஸ் வுட்டுக்கு எக்ஸாம்பிள் மோரஸு, நான் போரஸ் வுட்டுக்கு எக்ஸாம்பிள் பைனஸ். இது மேக்ஸிமம் ஆஞ்சியோஸ்போமில் காணப்படக்கூடியது. துளைக்கட்டை அல்லது ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. துளைகளற்ற கட்டை அல்லது சாஃப்ட் வுட்னு சொல்லுவாங்க. இட் காமன் இன் ஆல் இன் ஜிம்னோஸ்போம் பிளான்ட். த போரஸ் அப்படிங்கிறது ஹோல். போரஸ் பிகாஸ் இட் கண்டெயின் எ வெசல்ஸ். மேக்ஸிமம் நான் போரஸ் பிகாஸ் இட் நாட் கண்டெயின் எ வெசல்ஸ். வெசல்ஸ் இல்லாதனால கடுமையாக இருக்குது, வெசல்ஸ் இருக்கிறனால அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் போரஸ் வுட்டுக்கும் நான் போரஸ் வுட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். First of all, the non-porous wood. Porous wood patrom. Next one, non-porous wood. Next one, annual ring. ஆனுவல் ரிங்னு சொல்லுவோம். இப்போலாம் நம்ம எந்த ரீஜனில் இருக்கோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இட் ப்ரெசன்ட் இன் ஏ டெம்பரேட் ரீஜன், அதாவது மித வெப்பமண்டலம், வெப்பமண்டலத்தில் காணப்படும். இந்த வெப்பமண்டலத்தோட சீசனை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். சீசன் சேஞ்சஸ் ஆகிறது சொல்கிறோம்ல. அப்போ டெம்பரேட் ரீஜியன் ஃபர்தர் டூ டைப். ஒன் இஸ் ஏ ஸ்ப்ரிங் சீசன், அனதர் ஒன் இஸ் ஏ வின்டர் சீசன். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வசந்த காலம், வின்டர் அப்படிங்கிறது குளிர்காலம். மோஸ்ட்லி நம்ம எந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு கேட்டால் டெம்பரேட் ரீஜியன் அண்ட் தென் மேக்ஸிமம் டெம்பரேட் ரீஜியன், டெம்பரேட் அண்ட் தென் சப் டெம்பரேட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சீசனை ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று ஸ்ப்ரிங் வுட்டு, இன்னொன்று வின்டர் சீசன் சொல்லுவோம். ஸ்ப்ரிங் சீசனாக நமக்கு தெரியும் வசந்த காலம், வின்டர் சீசனாக நமக்கு தெரியும் குளிர்காலம். அப்படி ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நம்ம ஆனுவல் ரிங்க்கே போக முடியும். ஓகேவா? இந்த ரெண்டு சீசனை பேஸ் பண்ணி இருக்கும் ரிங். என்ன வின்டர் சீசன் அண்ட் தென் சம்மர் சீசன் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். இந்த சீசனை பேஸ் பண்ணி வுட்டு வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்குலர் கேம்பியத்தோட ஆக்டிவேஷனை, வாஸ்குலர் கேம்பியம் நமக்கு தெரியும், சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய கேம்பியமும் ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கும் இடையே இருக்கக்கூடிய கேம்பியமும் ஒரு ரிங் லைக் அவுட் க்ரோத்தாக மாறும். இந்த ring like outgrowth it's said to be a vascular cambium. So many more activities they control the vascular cambial ring. Vascular cambial ring ஓட ஆக்டிவேஷனை நிறைய physical and then environmental control the activation of வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியத்தோட ஆக்டிவேஷனை இந்த என்வாமெண்டல் சூழ்நிலையோ அது பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் மெக்கானிசம் சூழ்நிலையோ கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணும். வாஸ்குலர் கேம்பியத்தோட ஆக்டிவேஷன் இல்லை அப்படின்னா செகண்டரியாக வரக்கூடிய பெரிய பெரிய மரமாக கண்டிப்பாக மாறாது. ஸோ அப்போ செகண்டரி கேம்பியோட ஆக்டிவிட்டீஸ் நடைபெறணும். அதை தடை செய்யறதுக்கு அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டே காரணமாக இருக்கலாம், அல்லது காலநிலைகள் வந்து மாறுபடும். நாம் இருக்கக்கூடிய காலநிலைகள் டெம்பரேச்சர் சீசன் ஃபர்தர் டிவைடட் இன்டு ஸ்ப்ரிங் சீசன் அண்ட் தென் வின்டர் சீசன்னு டிவைட் பண்ணுவோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் சீசனில் கேம்பியத்தோட ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும்.
I mean the more number of cell division will occurs in a mitotic it present in a plant. ஒரு பிளான்ட்டில் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அதிக அளவு நடைபெற்றுகிட்டே இருக்கும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் செல்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மோர் நம்பர் ஆஃப் செல்களில் ட்ரக்கீடு, வெசல்ஸு, சைலம் ஃபைபர், சைலம் பேரன்கிமா, சீவெலமன், கம்பெனி செல் எல்லாமே கண்டினியூவாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கேம்பியத்தோட செயல்பாடு அதிகமாக இருக்கனால லார்ஜ் சைஸ் வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அந்த இடத்துல லார்ஜ் சைஸ் வெசல் வந்து அதிக அளவு உற்பத்தி ஆகும். ஸோ இந்த லார்ஜ் சைஸ் கேம்பியத்தோட ஆக்டிவிட்டிஸ் அதிகரிக்கிறனால வெசல்ஸ் ஆர் ட்ரக்கீஸ் வில் வைல்டு லியூமன் அகலமான செல்கள் வந்து உருவாகும். என்ன செல்கள் உருவாகும் அப்படின்னா அகலமான செல்கள் உருவாகும். அந்த செல்களை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஸ்டேஷன் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் ஏ வைடர் அகலமாக இருக்கனால நிறைய வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுக்குவோம். தேர் வில் பி எ லார்ஜ் சைஸ் லியூமினியா செல் அறைகள் வந்து அகலமாக காணப்படும். டியூரிங் திஸ் சீசன் ஆர் கால்டு ஸ்ப்ரிங் சீசன் ஆர் தென் ஏர்லி வுட் அப்படின்னு சொல்லுவோம். த டெக்ரி எலமெண்ட் வில் ஃபெயிலியர்லி தென் தின்வால்டு பிகாஸ் த கேம்பியம் இஸ் எ லெஸ் ஆக்டிவிட்டீஸ். The more number of vessels and tracheids are formed with narrow lumen. Lumenோட அளவு வந்து குறைவாக காணப்படும். narrow vessels and tracheids. This wood is called as atom wood or late wood. Spring wood or atom wood, early wood or late wood அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். எந்த மரக்கட்டை சிறந்தது அப்படின்னு கேட்டால் ஸ்ப்ரிங் வுட்டோட கட்டை தான் அதிக அளவு சிறந்தது. ஆனால் திக்னஸ் கடினமாக எது இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆட்டம் வுட்டு அல்லது லேட் வுட்டு அப்படின்னு சொல்லுவோம். They have a very thick in nature of the cells. The tracheiary element are with narrow lumen, very thick. In this thick are called atom wood. அப்போ ஆட்டம் வுட்டு கட்டை வாங்கினா அதிகமாக ரேட் இருக்குமா, சாஃப்ட் வுட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸ்ப்ரிங் வுட்டை விட ஆட்டம் வுட்டு தான் ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் கடினமாக திக்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டியூனோ கொஷின் பாருங்கள். யூஸ்வலி மோர் டிஸ்டிங் ஆனுவல் ரிங்கு. ஒவ்வொரு மரத்தோட கால்நடைகளுக்கு மாறும்போது அங்கே வளையங்கள் காணப்படும். ஸோ இயர்வன்ஸ் தோன்றனால இதுக்கு பேர் ஆண்டு வளையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலி மோர் டிஸ்டிங் ஆனுவல் ரிங் ஆர் ஃபார்ம்டு இன் டெம்பரேட் பிளான்ட் நாட் இன் டிராபிக்கல் பிளான்ட். வெப்பமண்டலம் மிதவெப்ப மண்டலத்தில் வந்து தெளிவான வளையங்கள் தோன்றும். Next one, usually least distinct annual ring are formed in Ziso region. அதாவது கடற்கரை பகுதிகளில் இந்த ஆனுவல் ரிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். நல்லா தெளிவற்று காணப்படும், தெளிவாக இருக்காது. ஜென்ரலி ஆனுவல் ரிங் ஆல்சோ லெஸ் டிஸ்டிங் இன் டெசர்ட் பிளான்ட். பாலைவன தாவரங்களில் இந்த ஆனுவல் ரிங் அப்படின்றது அவ்வளோ ஒரு கிளாரிஃபை இருக்காது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஸ்ப்ரிங் வுட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆட்டம் வுட்டு. ஆனுவல் ரிங் டினோட்டட் காம்பினேஷன் ஆஃப் wood. Late wood or ring become evident to our eye due to high density of late wood. Sometimes annual ring are called as a growth ring. Annual ring ஒவ்வொரு வருஷமும் 2 சீசன் வரும். அதாவது டெம்பரேச்சரில் இந்த அவுட்டர் வெஜிடேட்டிவ் க்ரோத் நடக்கும்போது 2 சீசன், அதுக்கப்புறம் சம்மர், வின்டர், ஆட்டம் அப்படின்றது இருக்கும். அதில் டெம்பரேட் ரீஜனில் பிளான்ட் க்ரோத் ஆகும்போது ஸ்ப்ரிங் வுட்டு, வின்டர் வுட் இருக்கும். ஸோ அப்போ 2 சீசனுக்கும் ரிங்கு பிளான்ட்டோட க்ரோத் இருக்கனால இந்த 2 ரிங்கும் நம்ம கால்குலேட் பண்ணால் என்டையர் பிளான்ட்டோட க்ரோத்தை கால்குலேட் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் ஆனுவல் ரிங் ஆல்சோ நோன் அஸ் எ க்ரோத் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் டிவிஷன் ஆஃப் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். Mitotic cell division occurs in a body cells. பாடி செல் நடக்கூடிய மைட்டாசிஸ் செல் டிவிஷனால தான் ஒவ்வொரு செல்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ ஆனுவல் ரிங் அப்படின்றது ஏர்லி வுட் அப்படின்னு சொல்லுவோம். த காம்பினேஷன் ஆஃப் ஏர்லி வுட் அண்ட் தென் ரேட் வுட் இட் லுக் லைக் எ ring-like structure. The density of the late wood entirely annual ring are called as a growth ring அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த growth ring annual ring தான் growth ring அப்படின்னா எப்பயுமே ஆனுவல் ரிங் தான் க்ரோத் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா க்ரோத் ரிங்கும் ஆனுவல் ரிங் ஆகாது. அதில் சில சேஞ்சஸ் இருக்குது. எல்லா க்ரோத் ரிங்குமே ஆனுவல் ரிங் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு டிஃபாரஸ்டேஷன், ட்ரஃப் கண்டிஷன், கிளைமேட்டிக் சேஞ்சஸில் வரனால ஃபாரஸ்ட் ஃபயரு, ஃப்ளூடு, ஸோ இந்த மாதிரி வெள்ளம், காயம், இந்த மாதிரி உரைப்பனி, இலைகள்லாம் கொட்டிருச்சு, அந்த மாதிரி இருக்கனால அதில் கூடிய க்ரோத் ரிங் அப்படின்றது
நிறைய ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். 1 or 2 ரிங் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்படி வராத ரிங் எல்லாமே நம்ம சூடோ அல்லது ஃபால்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனுவல் ரிங்கை வச்சு கால்குலேட் பண்ணி அந்த மரத்தோட ஏஜை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆனுவல் ரிங் அப்படின்றது பிளான்ட் நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது தான் தெளிவாக தெரியும். இந்த க்ரோத் ரிங்கை தான் ஆனுவல் ரிங்கை தான் நம்ம க்ரோத் ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மரத்தில் தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் நிறைய தெரியும். ஸோ அந்த ரிங்கு கவுண்ட் பண்ணோம்னா அந்த மரத்தோட ஏஜ் தெரிஞ்சுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 ரிங் இருந்துச்சு அப்படின்னா 6 வயசு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 1 இயருக்கு 2 ரிங் ஃபார்ம் ஆகும். ஒன்று ஸ்ப்ரிங் வுட், அனதர் ஒன் இஸ் ஏ ஆட்டம் வுட், வின்டர் வுட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ப்ரிங் வுட்டில் சாஃப்டான கட்டை உருவாகும். அதே பின்பருவ கட்டை அல்லது ஆட்டம் வுட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வுட்டை நம்ம லேட் வுட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேட் வுட்டில் தான் திக்கான வுட்டு உருவாகும். அதுக்கு தான் ஹை காஸ்ட் இருக்கும். சரி, ஒரு தென்னை மரத்தை பார்த்திங்க அப்படின்னா ரிங் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரிங்கை வச்சு ஒரு மரத்தோட ஏஜை கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா 2 ரிங் சேர்ந்து ஒரு ஆனுவலாக குறிக்குது. அப்புறம் 2 ரிங்காக சேர்த்துட்டு வந்தால் அதோட ஏஜ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டி ஆஃப் டிம்பர் கேன் பி அசர்டென்ட். அதாவது ஒரு மரக்கட்டையோட தரத்தை வந்து இதை வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணும், அசட் கொடுக்கும். ரேடியோ கார்பன் டேட்டிங் கேன் பி வெரிஃபைடு. அதாவது கதிரியக்க கார்பன் வந்து அந்த ரிங் மேலே அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஏஜை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Then fast climate and archaeological dating can be made of the annual ring. அதாவது கடந்த கால சூழ்நிலைகள், ஆர்கிடெக்ட், ஸோ இவங்க இதெல்லாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி ஒரு பிளான்ட்டோட ஏஜை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃபார் த ஃபோரென்சிக் இன்வெஸ்டிகேஷன். ஃபோரென்சிக்னா தடவியல் ஆராய்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன், டென்ட்ரோக்ரோனாலஜி அண்ட் தென் டென்ட்ரோக்ளைமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ட்ரோக்ரோனாலஜினா என்ன அப்படின்னா, இப்போ இயர் பை ஒன்ஸ் ஆனுவல் ரிங் கரஸ்பாண்டிங் டு இயர் க்ரோத் ஆன் பேசிக் ஆஃப் த ரிங்கு. ஒவ்வொரு ஆண்டு வளையம் வந்து ஒவ்வொரு வளர்ச்சி 1 இயர் முடிஞ்சு அப்படின்னு அர்த்தம். 1 இயர் முடியும் போது ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த வளையத்தை வச்சு தான் ஒரு மரத்தோட ஏஜை அழகாக கால்குலேட் பண்ணலாம். ஒரு மரத்தோட ஏஜை கால்குலேட் பண்ணும்போது அதில் கூடிய வளையத்தோட எண்ணிக்கை, அதோட ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், டென்ட்ரோக்ளைமட்டாலஜி. டென்ட்ரோக்ளைமட்டாலஜினா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டென்ட்ரோக்ளைமட்டாலஜினா டென்ட்ரோக்ரோனாலஜியில் 1 பார்ட்டு தான் டென்ட்ரோக்ளைமட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனுவல் ரிங் அப்படின்றது அதோட வெதர் கண்டிஷனில் சேஞ்சஸாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு மரத்தை பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த ஆனுவல் ரிங்கை வச்சு. அண்ட் தென் அதோட கிளைமேட் கண்டிஷனை வச்சு மரத்தோட கேரக்டரு, அதோட ஏஜை, இது எல்லாமே டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் காலநிலை மாறுபாடு, டென்ட்ரோக்ளைமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், சாஃப்ட்னா லெஸ் இன் கலர், வெரி சாஃப்ட். ஹார்ட்வுட்னா டார்க் இன் கலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட்வுட்டுக்கு இன்னொரு பேர் ஏர்லி வுட்டு, ஹார்ட்வுட்டுக்கு இன்னொரு பேர் லேட் வுட்டு அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ப்ரிங் வுட் அண்ட் தென் ஆட்டம் வுட்டு. ஸ்ப்ரிங் வுட்டுக்கும் ஆட்டம் வுட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். தி ஆக்டிவலி கேம்பியம் இஸ் ஏ ஃபாஸ்டர். அதாவது ஹோல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேம்பியத்தோட செயல்பாடு அதிகமாக இருக்கும். மோர் நம்பர் ஆஃப் வெசல்ஸ் ஆர் ஃபார்மேஷன். ஸோ திஸ் இஸ் ஏ ஏர்லி வுட். நெக்ஸ்ட் ஒன், லேட் வுட் அப்படின்றது த ஆக்டிவிட்டிஸ் கேம்பியம் இஸ் ஸ்லோவர். கேம்பியத்தோட செயல்பாடு குறைவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு தே ப்ரொடியூஸ்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சைலம் எலமெண்ட்டு. சைலக்குழாய்கள் வந்து அதிக அளவு இருக்கும். தென் ப்ரொடியூஸ்டு ஃபியூவர் ஆஃப் சைலம் எலமெண்ட். சைலம் எண்ணிக்கையோட அளவு குறைவாக தான் இருக்கும். சைலம் வெசல்ஸ் ட்ரக்கீஸ் ஹேவ் வைடர் லியூமன். சைலம் வெசல்ஸும் ட்ரக்கீடும் அகலமான முனைகள் கொண்டு காணப்படும். சைலம் வெசல்ஸ் ட்ரக்கீட் ஹேவ் நேரோ லியூமன். குறைவான லியூமன் கொண்டு காணப்படும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். wood is a lighter in color and has lower density. சைலக்குழாய்கள் அல்லது ட்ரக்கீஸு இவங்க எல்லாம் ஒரே மாதிரி சீராக தான் இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரே ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வுட்டை தான் நம்ம போரஸ் வுட்டு அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த வெசல்ஸோ ட்ரக்கீஸோ அங்கங்கே இல்லை அப்படின்னா, ஒரே இடத்துல குளுமை இருந்தாலோ அல்லது குறைவான அளவு இருந்தாலோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டம் வுட், ஆல்சோ நோன் as a லேட் வுட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் ஒன் டெஃப்யூஸ் ஃபாரஸ்ட் வுட், ரிங் ஃபாரஸ்ட் வுட். டெஃப்யூஸ் ஃபாரஸ்ட்னா பரவல் துளைக்கட்டை, ரிங் ஃபாரஸ்ட் வுட்னா வளைய துளைக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிங் ஃபாரஸ்ட் வுட். The pores of early wood early distinct larger than one of late wood. Thus ring of wide and narrow vessels will be occurs. அதாவது சைல குழாய்களையும் துளைகளில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து அதோட இயர் எண்டு வரைக்குமே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உட்டன் கட்டையை வந்து நம்ம பரவல் துளைக்கட்டை, அதாவது டெஃப்யூஸ் போரஸ் வுட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வளைய துளைக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் early woodல the pores of the early wood are distinctly larger than the late wood. அதாவது இந்த லேட் வுட்டில் காணப்படக்கூடிய அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு ஏர்லி வுட்டில் காணப்படக்கூடிய ஹோல்ஸை விட நல்லா பெருசாக தான் இருக்கும். இது மேக்ஸிமம் நல்லா ப்ராடாக போயிடுச்சு. 2 வகையான சைல ட்ரக்கீடு இதில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து குர்கஸ் அப்படின்ற பிளான்ட்டு. த வேர்டு போரஸ் வெசல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி போரஸ் அப்படின்றது வந்து துளைகள் இல்லாமலாம் இருக்காது. ஸோ அது போரஸ் வந்து மேக்ஸிமம் வெசல்கள் இருக்கனால தான் அது அப்படின்னு சொல்லி யார் அப்ரோச் பண்ணுறா அப்படின்னா மெனிமோர் அனாட்டமிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் டெஃப்யூஸ் ஃபாரஸ்ட் வுட்டு, ரிங் ஃபாரஸ்ட் வுட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து வந்து டைலோசஸ். டைலோசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டைலோசிஸ் அப்படின்றது பலூன் லைக் அவுட் க்ரோத்து. இது வந்து எங்கே ஏற்படும் அப்படின்னா சைலம் பேரண்ட் கேமால் ஏற்படக்கூடியது.